الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. باب ثناء الناس على الميت. عن أنس بن مالك رضي الله عنه قال: مروا بجنازة فأثنوا عليها خيرا، فقال النبي صلى الله عليه وسلم: وجبت. ثم مروا بأخرى فأثنوا عليها خيرا، فقال النبي صلى الله عليه وسلم: وجبت. ثم مروا بأخرى فأثنوا عليه شرا، فقال النبي صلى الله عليه وسلم: وجبت. فقال عمر بن الخطاب رضي الله عنه: ما وجبت؟ قال: هذا أثنيتم عليه خيرا فوجبت له الجنة، وهذا أثنيتم عليه شرا فوجبت له النار. أنتم شهداء الله في الأرض. متفق عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 163ஆம் தலைப்பு. ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மக்கள் அவரை புகழ்வது, அவரை பற்றி நல்ல ஒரு விஷயத்தை சொல்வது என்ற தலைப்பில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை ஒரு ஜினாசாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் அவர்களுடைய நிலையை அறிந்தவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய நல்லவராக இருந்த பொழுது அவரை பற்றி நல்ல வார்த்தைகளை கூறினார்கள். இவர் நல்லவர், இவர் நல்ல ஒரு பேணுதலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த என்ற நல்ல வார்த்தையை கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டவுடனே கடமையாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது. திரும்பவும் இரண்டாவது தடவையும் நல்ல வார்த்தையை கூறினார்கள். இன்னொரு ஜனாசாவை பார்க்கும் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்று கூறினார்கள். மூன்றாவது தடவை இன்னொரு ஜனாசாவை கொண்டு செல்லும் பொழுது அங்கு மக்கள் அவரை பற்றி மிக கடுமையாக சொன்னார்கள், விமர்சனம் செய்தார்கள். இவர் கெட்டவர், இவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு நபராக இருந்தார், தீயவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் வஜபத் என்று கூறினார்கள், கடமையாகி விட்டது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தருணத்தில் அங்கு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன வஜபத், என்ன கடமையாகி விட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் ஒரு ஜனாசாவை கடந்து செல்லும் பொழுது அவரை பற்றி புகழ்ந்தீர்கள், அவரை பற்றி நல்ல வார்த்தையை நீங்கள் கூறினீர்கள். ஆக அவருக்கு சொர்க்கம் நிச்சயமாகி விட்டது, சொர்க்கம் கடமையாகிவிட்டது, நிச்சயமாகி விட்டது. அதே போல இன்னொரு ஜனாசாவை கடக்கும் பொழுது நீங்கள் அவரை பற்றி தீயதாக கூறினீர்கள், அவரை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் வைக்கவில்லை. ஆக அவர் மீது நரகம் கடமையாகிவிட்டது, நரகம் அவர் மீது எழுதப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்க அல்லாஹு தஆலாவுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீங்க பூமியில. இப்போ இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய படிப்பினைகள் பார்க்கும் பொழுது, இங்கு ஒரு மனிதன் மரணிக்கின்றார் என்றால் அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் அல்லது நல்ல வார்த்தைகளை சொன்னோம் என்றால், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றி மக்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார் என்றால் அவர் நல்ல ஒரு நிலையை சென்றடைவார். அதே அவரை பற்றி தீயதாகவே பாவமான ஒரு நிலையில் வாழ்ந்தார் என்ற ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அவருக்கு சென்று இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் என்பது மிக மோசமாக இருக்கும், அது நரகமாக இருக்கும். அதுதான் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினாங்க. இங்கு மக்கள், இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன சாட்சியை கூறுகின்றார்களோ, என்ன வார்த்தையை பயன்படுத்துகின்றார்களோ, அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் சாட்சியாளர்களாக இருப்பார்கள். அதன் பிரகாரம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய விஷயத்தை தீர்ப்பளிப்பான். என்ன அர்த்தம்? மனிதர்கள் அவர்களுடன் நல்ல முறையாக நடந்து கொண்டதும், அல்லாஹுடைய உரிமையை கொடுத்து வாழ்ந்ததும், பிறகு தம்மால் முடிந்த வரை பிறருக்கு உதவி செய்த நிலையில் வாழ்ந்தான் என்றால் அவரை மனிதர்கள் புகழ்வார்கள். அவர்கள் புகழ்வது என்பது என்ன? ஒரு உண்மையான ஒரு நிலையை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். இல்லை என்றால் நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது காசை கொடுத்தா புகழ்வதற்கு என்று கூட்டமே வந்துடும்.
ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. காசு கொடுத்து அது மாதிரி செய்யக்கூடிய நிலையில் நாம் பார்க்குறோம். சில நாடுகள்லையும் சரி, சில மாநிலத்திலும் இது மாதிரி நடக்குது. பிரத்யேகமாக ஒப்பாரி வைப்பதற்காக ஒரு கூட்டத்தை அழைப்பதும், அதே போல அவருடைய சிறப்புகளை பற்றி வர்ணிப்பது அல்லது அவரிடம் இல்லாத சிறப்புகளை பற்றியெல்லாம் வர்ணிக்கக்கூடிய நிலையில் செய்வதனால அது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, அது சாட்சியாக ஆகாது. உண்மையாகவே மனிதர்கள் அவரை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்கின்றான், ஒரு சாட்சியாக அல்லாஹு தாலா எடுத்துக்கொள்கின்றான். ஆகையால் தான் நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய கொள்கையில் ஒன்றானது அல்லாஹு தஆலா மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை சொர்க்கவாசி என்று கூறினார்களோ அவர்களை நாம் சொர்க்கவாசி என்று ஏற்றுக்கொள்வோம். அதே போல அல்லாஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் யாரை நரகவாசி என்று பிரத்யேகமாக பெயரை குறிப்பிட்டு கூறினார்களோ அவர்களை பிரத்யேகமாக பெயருடன் அவர்கள் நரகவாசி என்று நாம நம்பிக்கை கொள்வோம். அதை தவிர நாம எந்த ஒரு நபருக்கும் இவர் சொர்க்கவாசி என்று சான்று பகர்வதோ இவர் நரகவாசி என்று சொல்வது என்பது உரிமையே கிடையாது. ஒரு நல்ல அபிப்பிராயம் வைப்பது அனுமதிக்கப்பட்டது. நல்ல ஒரு அபிப்பிராயம் அல்லாஹு தஆலா நாடினால் அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வோம், இப்படி என்று அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. ஆனால் உறுதியாக நீ சொர்க்கவாசி தான் என்று சொல்வது என்பது யாருக்கும் என்று அந்த உரிமை கிடையாது. யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர்களை தவிர. நாம் பார்க்கின்றோம் அஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சஹாபாக்களுக்கு ஒரே அமர்வில் 10 சஹாபாக்குடைய பெயர்களை குறிப்பிட்டு இன்னார் 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 சொர்க்கவாசி என்று ஒவ்வொரு தடவையும் அபூபக்கர் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசி, உஸ்மான் சொர்க்கவாசி, அலி சொர்க்கவாசி என்று 10 சஹாபாக்களுடைய பெயரை குறிப்பிட்டார்கள். அவர்களை நாம் சொர்க்கவாசிகளாக கருதும். அதே போல சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமான சஹாபாக்களை அவர்கள் சொர்க்கவாசி என்று கூறினார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். எப்படி உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று பகிர்ந்தார்கள். என்னுடைய சமுதாயத்தில் 70,000 மக்கள் கேள்வி கணக்கின்றியும் தண்டனையின்றியும் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று சொல்லும் பொழுது அங்கு 4 தன்மைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு என்ன கூறினார்கள்? அன்த மின்ஹும், நீங்க அவர்களில் ஒருவர் தான் என்று சான்று பகிர்ந்தார்கள். அப்போ அந்த விஷயத்தை நாம ஈமான் கொள்வோம். உக்காஷா பின் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை பார்க்கும் பொழுது மிகவும் உறக்க சப்தமுடையவராக இருந்தார். ரொம்ப போல்டான வாய்ஸ், நார்மலா பேசும் பொழுதே மிக உறக்கமாக ரொம்ப சப்தமாக பேசக்கூடியதுதான். இப்போ வசனம் இறங்கிய உடனேயே உங்களுடைய லா தர்ஃபௌ யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபௌ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி என்று சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம் இறக்கப்பட்ட உடனேயே ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சப்தத்தை நபியுடைய சத்தத்திற்கு முன்னால் நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று சொன்ன உடனே சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை வீட்டுக்குள் பூட்டிக் கொண்டு அழுக ஆரம்பித்தார்கள். ஏன்னா அதற்கு பிறகு வரக்கூடிய நிலைமை என்னாகும்? இப்படி நீங்க உயர்த்தினீர்கள் என்ற என்ன? ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم, உங்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் வீணாகிடும். ஆக சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விஷயத்தை உணர்ந்த உடனே வீட்டிலே பூட்டிக் கொண்டு அழுக ஆரம்பித்தார்கள். இங்கு என்னுடைய எல்லா அமல்கள் பாலாகிவிட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் இவர்கள் சஃப்புகள் தொழுகையில் காணவில்லை என்றால் கேட்பார்கள், என்னாச்சு என்று, இன்னார் இன்னார் இல்லையே என்று. இப்போ கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே இந்த வசனம் இறக்கப்பட்டவுடனேயே அவர் தன்னை பூட்டிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார், அவர்களை கொண்டு வாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? இன்னக லஸ்த மின் அஹ்லின் நார், நீ நரகவாசி கிடையாது. வலக்கின்னக மின் அஹ்லில் ஜன்னா, ஆனால் நீ சொர்க்கவாசி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சான்றை பகர்ந்தார்கள். இப்படி யாருக்கெல்லாம் பெயர் சொல்லி சொல்லப்பட்டதோ நாம்
அவர்களுடைய பெயருடன் நாம் ஈமான் கொள்வோம். அதே போல பொதுவாக யாரை பற்றி எந்த சமுதாயத்தை பற்றி சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்திலும் பொதுவாக நாம் என்ன சொர்க்கவாசிகள் என்று நாம் ஈமான் கொள்ளும். அதே போல நரகவாசியும் பார்க்கும் பொழுது நரகவாசியுடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் கூறினானோ, அபு லஹபாக இருக்கட்டும் அல்லது மற்ற பெயர்களாக இருக்கட்டும், ஃபிரௌனாக இருக்கட்டும், காரூனாக இருக்கட்டும், இப்படி என்று பெயரை சூட்டி என்ன அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்ல அதையும் நாம் ஈமான் கொள்ளும். ஆனால் அதை தவிர நாம் யாரையும் நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் நீ நரகவாசி என்று நாம் சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆம், இந்த பாவம் செய்தவன் அவன் நரகத்தில் செல்வான் என்று சொல்லலாம். இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவன் நிரந்தரமாக நரகம் என்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்யலாமே தவிர நீ நரகவாசி, நீ நரகத்துல தான் போய் சாவடா என்று சொல்வதற்கு நவுதுபில்லா நமக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி. ஆக இந்த விஷயத்தை நாம இங்கு நினைவு கொள்ள வேண்டும். இப்போ நாம நம்முடைய வஃபாத்தானவர்கள், மௌத்தானவர்கள் அவர்களுடைய விஷயத்துல நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நாம சொன்னோம் என்றால், அது பேசி அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாகவே இருக்க வேண்டும். தெரியாதவர் என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த நபருடைய விஷயங்களை பற்றி தெரியவில்லை என்றால் ஆதரவு வைக்கலாம், அல்லாஹும் மீது என்ன செய்யலாம், ஆதரவு வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலைவரை சிறந்த ஒரு நிலையில் ஏற்படுத்துவான். இஸ்லாத்தை தழுவி சிறிது நேரம் தான், சில நாள் தான் வஃபாத் ஆகிவிட்டார்கள், மௌத்தாகிவிட்டார்கள். அமலே செய்யவில்லை என்றாலும் அல்லாஹு தஆலா விடம் நாம் ஆதரவு கொள்வோம். அல்லாஹு தஆலா அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான் இஸ்லாத்தின் காரணமாக. இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த இடத்தில் அவர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்று ஆதரவும் சரி துஆவும் சரி செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. இல்லை என்றால் உபதேசம் செய்யும் பொழுது எவ்வளவு பொடுபோக்கான நிலையில் இருந்தாலும் சரி, முன்னால் இருக்கக்கூடியவர் அவரை அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹு தஆலா உன்னை நரகத்தில் தான் போட்டு தண்டிப்பான் என்று சொல்வதற்கு யாருக்கும் என்ன நமக்கு உரிமை கிடையாது. யாருக்கும் இன்னும் கடுமையாக சொல்ல வேண்டும் என்றால் அருகதை நமக்கு கிடையாது. ஆக இந்த விஷயத்தை நம்ம நினைவு கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தையை தெரியப்படுத்துவது இது அல்லாஹு தஆலாவிடம் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹயாத் இருக்கும் வரை நன்மையை செய்து மக்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நம்முடைய மௌத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்த ஒரு நிலையை ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.